ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் எப்படிலாம் வரும் அப்படின்னா, மிஷன்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில், ஸ்ட்ராட்டஜி எவால்வேஷன் அண்ட் கண்ட்ரோலில் இஷ்யூஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். மிஷன்னா அந்த ஆர்கனைசேஷன் என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அந்த மிஷன் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும். நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரலாம். அடுத்தது நம்ம செட் பண்ணுற கோல்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். அது வேகாக இருக்குது, எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கோல்ஸ் வந்து ரொம்பவே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி எஜுகேஷன். அந்த ஹை குவாலிட்டினா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக சொல்லலை. அடுத்தது அந்த அப்ஜெக்டிவ் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளால் மிஷனை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பார்க்கலாம். இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் கோல் கான்ஃப்ளிக்ட் வித் ரேஷனல் பிளானிங். இப்போ கோல் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் கோலாக இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட் கோலாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ கோல் வந்து சிங்கிள் கோலாக இல்லை, மெயின் கோல் எதுவுமே இல்லை அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்? வேஸ்டேஜை வந்து கட் டவுன் பண்ணுறது மூலமாக பண்ண போகிறோமா, இல்லை ரா மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பண்ண போகிறோமா? இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சே, அதாவது எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க ரா மெட்டீரியல் வச்சு எங்கெல்லாம் வேஸ்டேஜஸ் போகுது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம தெளிவாக முடிவு பண்ணியிருக்கணும். ஷிஃப்ட் ஃப்ரம் ரிசல்ட் டு ரிசோர்ஸஸ். இப்போ சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த கேசஸில் நம்ம இன்புட்டை தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்தது கன்ஃபியூசிங் ஆப்ரேட்டிங் அப்ஜெக்டிவ். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அப்ஜெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்பான்சர் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலுமே ஸ்பான்சரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்லெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ கஸ்டமர் தான் மெயின் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு கஸ்டமர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அடுத்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டீசென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு கோல்ஸே கிளியராக இல்லை. கோல்ஸ் வந்து கிளியராக இருந்தால் தான் எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் டெலிகேட் பண்ண முடியும், எதை டீசென்ட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். கோல்ஸ் கிளியராக இருக்கிறதுனால எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது. ஸோ லிங்கிங் பின் ஃபார் இன்டர்னல் இன்டகிரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பான்சர்ஸ் தான் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனிக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ், அதாவது பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர், ஃபண்ட் ரைசிங் ஆஃபீஸர், அவங்கெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஸ்பான்சருக்கும் ஒரு லிங்கிங் பின்னாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஜாப் என்ரிச்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட். ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னா வெர்டிக்கலாக ஜாபோட நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்னா மேனேஜர் அவரோட ஸ்கில்ஸ் ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஹையர் லெவலில் இருக்க ப்ரொஃபஷன்ஸ் வந்து ப்ரீச் ஆஃப் அத்தாரிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாப் என்ரிச்மெண்ட் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் போகிறார் அப்படின்னா அவங்களோட வேலையை இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜி எவால்வேஷன் அண்ட் கண்ட்ரோல். இப்போது நமக்கு வந்து கோல்ஸ் எதுவுமே வந்து கிளியராக இல்லை அப்படின்னா அந்த டைம் வந்து எவ்வளோ தான் ரிவார்டு கொடுத்தாலுமே அது பெர்ஃபார்மன்ஸோட ரிலேட் ஆகாது. ஏன் அப்படின்னா பீப்புள் வந்து கோல் கிளியராக இல்லாத மோஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பெனால்ட்டிஸ் எதுவும் இம்போஸ் பண்ணாலுமே எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. அடுத்தது, கண்ட்ரோல் த இன்புட் ரேதர் தென் அவுட்புட். ஸோ அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்புட்டில் இப்போ ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸை வந்து நம்ம இன்புட்டை கண்ட்ரோல் பண்ண போச்சுல வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், டைம், மூமெண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளால் கிரேட்டர் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஷிஃப்ட் ஃப்ரம் ரிசல்ட் டு ரிசோர்ஸஸ். இப்போ சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த கேசஸில் நம்ம இன்புட்டை தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்தது, கன்ஃபியூசிங் ஆப்ரேட்டிங் அப்ஜெக்டிவ். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அப்ஜெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்பான்சர் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலுமே ஸ்பான்சரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்லெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ கஸ்டமர் தான் மெயின் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு
கஸ்டமர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்.